மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம 8th சயின்ஸை பொறுத்தளவுக்கு இப்போ யூனிட் 16 பார்க்க போகிறோம். மைக்ரோ ஆர்கானிசம். மைக்ரோ ஆர்கானிசம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மைக்ரோ ஆர்கானிசம் ஆர் வெரி ஸ்மால் இன் சைஸ் தட் தே கேனாட் பி சீன் த்ரோ நெக்ட் ஐ அப்படிங்கிறாங்க. நெக்ட் ஐனா என்ன அப்படின்னா, நம்ம வெறும் கண்ணால் என்ன செய்ய முடியாது அப்படின்னா பார்க்க முடியாது அப்படிங்கிறது தான். அப்போ அண்டர் த மைக்ராஸ்கோப் மூலயமா மட்டும்தான் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப டின்னியாக என்ன செய்கிறது இருக்கக்கூடிய ஆர்கானிசம் தான் மைக்ரோ ஆர்கானிசம் அப்படிங்கிறோம். அப்போ இதை பற்றின ஸ்டடீஸ் இருக்குது. சயின்ஸ் த டீல் வித் த ஸ்டடி ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் இஸ் நோன் அஸ் மைக்ரோ பயாலஜி அப்படிங்கிறது என்ன செய்யுது, ஸ்டடீஸ் என்ன செய்யுது இருக்குது. மைக்ரோ ஆர்கானிசத்தை பொறுத்தளவுக்கு மைக்ரோ பயாலஜி அப்படிங்கிற ஸ்டடீஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ இது எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தே ஆர் ஃபவுண்ட் இன் ஏர், வாட்டர், எல்லாத்துலேயுமே என்ன செய்யுதுன்னா இருக்கக்கூடியது அப்படிங்கிறது தான். பாண்ட், லேக், ரிவர் அண்ட் ஓசோன்ஸ், ஏரி, குளம், அருவி, கடல் பகுதியில் எல்லாத்துலேயும் என்ன செய்து இருக்கக்கூடியது மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கும். சாயில் அண்ட் ஈவன் இன்சைட் அவர் பாடி, மண்ணிலையும் இருக்கும், நம்ம உடம்புக்கு உள்ளே என்ன செய்யுது மைக்ரோ ஆர்கானிசம் இருக்குது அப்படிங்கிறாங்க. தே ரிமைனிங் ஆக்டிவிட்டீஸ் அண்டர் த அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ், அதுக்கு தேவையான கண்டிஷன்ஸ் வர்றது வரைக்கும் என்ன செய்யும் அப்படின்னா அது ஆக்டிவேட் ஆகாத மாதிரி என்ன செய்யும் இருக்கும். ஆக்டிவேஷன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு தேவையான பேத்தஜன்ஸ் உள்ளே போச்சு அப்படின்னா என்ன செய்யும், அது ஆக்டிவேஷன் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. ஆர்கானிசம் கேன் பி ஸ்டடிட் அண்டர் த 5 கேட்டகரிஸ். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று என்ன அப்படின்னா வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கை, ஆல்கே, புரோட்டோசோவா. இந்த இது 5 இது என்ன செய்யுது ஸ்டடி அபவுட் த டீட்டெயில்ஸ் என்ன செய்ய நம்ம பார்க்க போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வைரஸ். வைரஸ் இஸ் ஏ டின்னி பார்ட்டிகிள்ஸ் மேடப் ஆஃப் ஏ ஜெனட்டிக் மெட்டீரியல் அண்டு ப்ரோட்டீன்ஸு. ரொம்ப மரபு பொருளை பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சின்னது அப்படிங்கிறது தான், கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு ரொம்ப சின்னது அப்படிங்கிறாங்க. இது எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லிவிங் அண்டு நான் லிவிங் திங்ஸில் என்ன செய்து இருக்கக்கூடியது அப்படிங்கிறது தான். உயிருள்ள மற்றும் உயிரற்றவைகளை பொறுத்தளவுக்கு என்ன செய்யுது, இது இடைப்பட்டவை அப்படிங்கிறாங்க. லட்சினை பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா பாய்சன் அப்படிங்கிறது. வைரஸ் அப்படின்னா அதுக்கூட இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா பாய்சன், விஷம் அப்படிங்கிறாங்க. வைரஸ் ஆர் இன்டர்செல்லுலார் ஆப்ளிகேட்டட் பார்ட்டிசிபென்ட் என்ன செய்து இருக்குது அப்படிங்கிறது தான். இப்போ வைரஸை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா எந்த மாதிரியான செல்லுக்குள்ளே போனாலும் என்ன செய்யுது வாழும் கட்டமைப்பு என்ன செய்யுது, இது பெற்றிருக்கக்கூடிய ஒரு பேரசைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒட்டுண்ணி வகையை சேர்ந்தது அப்படிங்கிறாங்க. த ஸ்டடீஸ் ஆஃப் வைரஸ் இஸ் கால்டு வைராலஜி. அப்போ வைரஸை பற்றி படிக்கிறதுக்கு என்ன படிப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வைராலஜி அப்படிங்கிறாங்க. வைரஸ் ஆர் 10,000 டைம்ஸ் ஸ்மாலர் தென் பாக்டீரியா. ஒரு பாக்டீரியாவோட 10,000 மடங்கு என்ன அப்படின்னா சின்னதாக என்ன செய்து இருக்கக்கூடியது தான் வைரஸ். வைரஸ் வேரியஸ் டிஃப்ரெண்ட் ஷேப்லலாம் இருக்குது. என்னென்ன ஷேப் அப்படின்னா ராட் ஷேப்பில் இருக்குது, ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது, அண்ட் அதர் ஷேப்பில் என்ன செய்து இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போங்க பார்ப்போம் என்னென்ன மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் வைரஸ். வைரஸ் கண்டைன் எ கோர். எதால் ஆனது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ சரௌண்டட் த கோர் இஸ் ப்ரோட்டீன் கோட். ப்ரோட்டீன் கோட்டால் என்ன செஞ்சுருக்கோம், இதை சுற்றி ஒரு என்வலப் கவர் மாதிரி என்ன செய்யும் இருக்கக்கூடியது அப்படிங்கிறாங்க. அப்போ ப்ரோட்டீன் கோட்டை பொறுத்தளவுக்கு இஸ் கவர்டு பை த என்வலப் மேடப் ஆஃப் ப்ரோட்டீன், லிப்பிட்ஸ் அண்டு கார்போஹைட்ரேட். இந்த 3 வகையும் சேர்ந்தது எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரோட்டீன், லிப்பிட்ஸ் அண்டு கார்போஹைட்ரேட்டால் ஆனது. தோஸ் என்வலப் ஹாவ் ஸ்பைக். ஸ்பைக் அப்படின்னா என்ன அப்படின்னா கத்தியோட கூர் முனை இருக்குல்ல, அந்த மாதிரி என்ன செய்யணும் ரொம்ப ஷார்ப்பாக என்ன செய்யுது இருக்கக்கூடியது, ஒரு மாதிரி குக்கி மாதிரி என்ன செய்ய இருக்கக்கூடியது ஸ்பைக் அப்படிங்கிறது தான். வேரியஸ் பார்ட்டிகிள்ஸ் அட்டாச் டு தி ஹோஸ்ட் செல்ஸு. அதுக்கு தேவையான ஹோஸ்ட் செல்ஸ் கிடச்சி என்ன செய்யணும் அதோட என்ன செய்யும் போய் அட்டாச் பண்ணி பிடிக்கிறதுக்காக என்ன செய்து இருக்கக்கூடியது அந்த ஸ்பைக் அப்படிங்கிறது தான், முள்ளு மாதிரி இருக்கக்கூடியது. வைரஸ் காசஸ் மெனி டிசீஸ் டு பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் அண்டு ஹியூமன் பீயிங். தாவரங்களாக இருந்தாலும் சரி, விலங்குகளாக இருந்தாலும் சரி, நம்ம மனிதமும் என்ன அப்படின்னா விலங்குகளோட சேர்ந்தது. ஸோ நமக்கும் என்ன செய்யுது அப்படின்னா வைரஸால் அதிக அளவில் பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கேட்டகரிஸ் ஆஃப் வைரஸ். வைரஸ் ஸோ போத் லிவிங் அண்டு நான் லிவிங் கேரக்டர்ஸ். லிவிங் கேரக்டர்லாம் இருக்குது, நான் லிவிங் கேரக்டரில் என்ன செய்யுது இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தா லிவிங் கேரக்டரை பொறுத்தளவுக்கு தே ரெஸ்பான்ஸ் டு ஹீட், கெமிக்கல்ஸ் அண்டு ரேடியேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. என்னென்ன அப்படின்னா வெப்பத்தாலையும் சரி, வேதிப்பொருளாக இருந்தாலும் சரி, கதிரியக்கம் ஆகியவற்றை பொறுத்தளவுக்கு என்னது இது பதில் வினை புரியக்கூடியது அப்படிங்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இது என்ன செய்யணும் ரியாக்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒன்று. அடுத்து செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா ரீப்ரொடியூஸ் இன்சைட் த ஹோஸ்ட் செல்ஸ் அண்டு ப்ரொடியூஸ் த காப்பீஸ் ஆஃப்
டேர்ம்ஸ் என்ன அப்படின்னா ஓம்புயிரி அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது ஹோஸ்ட் செல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஓம்புயிரி அப்படிம்பாங்க. செல்லுக்குள்ளே போனதுக்கப்புறம் என்ன செய்யும் அப்படின்னா அது வந்து என்ன செய்யும், ஒரு செல் போச்சு அப்படின்னா அது வந்து என்னது லட்சக்கணக்கான செல்களை என்ன செய்யும் அப்படின்னா அது வந்து விரிவுபடுத்திக்கும். அதை வந்து என்ன செய்யும், உருவங்களை வந்து அவ்வளோ பெருசாக என்ன செஞ்சுக்கும், அது வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே என்ன செய்யுது போகக்கூடியது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நான் லிவிங் கேரக்டர்ஸ் தே ஆர் presence freely and in the environmental. தன்னிச்சையாக அது வந்து என்ன செய்யும் அப்படின்னா சூழலில் வந்து என்னது செயலற்ற நிலையில் என்ன செய்யும் காணப்படும் அப்படிங்கிறாங்க. இன்ஆக்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆர் இன்ஆக்டிவ் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா இன்ஆக்டிவில் என்னது ஃப்ரீயாகவே என்ன செய்யும் இருக்கும், என்விரான்மெண்ட் பொறுத்தளவுக்கு எந்த ஒரு ஆக்டிவேஷனும் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று சொல்கிறாங்க. தே கேன் பி கிறிஸ்டலைஸ்டு அண்ட் ஸ்டோர் ஃபார் எ வெரி லாங் டைம் லைக் அதர் நான் லிவிங் திங்ஸ். என்ன அப்படின்னா மரபு படியாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து பொருட்களை போலவே என்ன செய்யணும், நீண்ட நாட்களாக என்ன செய்யலாம், இதை வந்து பதப்படுத்தி என்ன செய்யலாம் வைக்கலாம் அப்படிங்கிறது தான். அதுக்கு தேவையான தகவமைப்பு வர்ற வரைக்கும் என்ன செய்யணும்னா அது வந்து என்ன செய்யும் டீஆக்டிவேஷன்லேயே தான் இருக்கும். அது வாழக்கூடிய தகுதி வந்தது என்ன செய்யும் அப்படின்னா அது வந்து ஆக்டிவேஷனில் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. ஓகே, இதில் 3 டைப் ஆஃப் இது வந்து மெயினான இதை என்ன செய்யறாங்க கொடுக்குறாங்க. பாக்டீரியோ பேஜ் அப்படிங்கிறது, இந்த பாக்டீரியோ பேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா T4 பாக்டீரியோ பேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கம்ப்ளீட்டடாக என்ன செய்யும் இருக்கக்கூடியது. கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னது காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா சிக்கலான வடிவம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன செய்து இருக்கக்கூடியது. இன்ஃப்ளூயன்ஸா நெக்ஸ்ட் வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடியது இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் மாதிரி என்ன செய்து இருக்கக்கூடியது. இது வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பில் என்ன செய்யும் இருக்கும். ஸ்பெரிக்கல் மீன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா கோள வடிவம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து டொபாக்கோ மொசைக் வைரஸ் ஹெலிக்கல் ஷேப்பில் என்ன செய்து இருக்குது, உருளை வடிவத்தில் இருக்கக்கூடியதை நம்ம என்ன சொல்லுவோம் ஹெலிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த அமைப்பில் என்னது இருக்கக்கூடியது டொபாக்கோ அப்படிங்கிறது டொபாக்கோ மொசைக் வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, புகையிலையில் வரக்கூடியது. நெக்ஸ்ட் பாக்டீரியா ஆர் சிங்கிள் கால்டு ப்ரோகேரியாட்டிக். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, செல்ஸ் வித்தவுட் நியூக்ளியை அப்படின்னு சொல்கிறது. செல்ஸ் இருக்கும் ஆனால் என்னது இருக்காது, நியூக்ளியை அப்படிங்கிறது இருக்காது அப்படிங்கிறாங்க. தே ஆர் கன்சிடர்டு டு பி த ஃபர்ஸ்ட் லிவிங் ஆர்கானிசம் ஆன் எர்த். நம்ம பூமி தோன்றினதும் முதல்ல தோன்றின ஒரு ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா அது வந்து பாக்டீரியா தான் அப்படிங்கிறாங்க. பாக்டீரியா ஆர் குரூப்டு அண்டர் த கிங்டம். என்ன மாதிரியான குரூப்பில் அதை வந்து சேர்த்துருக்காங்க, கிங்டத்தை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா மொனிரா வகையில் சேர்த்துருக்காங்க. த ஸ்டடி ஆஃப் பாக்டீரியா இஸ் கால்டு பாக்டீரியாலஜி. அப்போ பாக்டீரியா பற்றி படிக்கக்கூடிய படிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பாக்டீரியாலஜி அப்படிங்கிறாங்க. த சைஸ் ஆஃப் பாக்டீரியா ரேஞ்ச் ஆஃப் 1 to 5 மைக்ரோமீட்டர் அப்படிங்கிறாங்க. 1 to 5 மைக்ரோமீட்டர் அளவில் என்ன செய்து இருக்கக்கூடியது. ஆனால் இதுவே இவ்வளோ சின்னதாக இருக்குது. ஆனால் நம்ம இதை என்ன சொன்னோம் 10,000 டைம் ஆஃப் இது வந்து என்ன செய்யுது சின்னது அப்படிங்கிறது வைரஸ் அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. அப்போ எவ்வளோ சின்னதாக இருக்கக்கூடியது வைரஸ் அப்படிங்கிறது தான். பாக்டீரியா ஆர் 2 டைப் ஆஃப் பேஸ்ட் ஆன் ரெஸ்பிரேஷன்ஸ் இருக்கக்கூடியது. எந்த மாதிரியான இருக்குது சுவாசிக்கக்கூடியது என்ன அப்படின்னா ஏரோபிக் பாக்டீரியா ஆனரோபிக் பாக்டீரியா அப்படிங்க. ஏரோபிக் அப்படின்னா ஆக்சிஜன் அது வந்து என்ன செய்யுது சுவாசிக்கக்கூடியது. ஆனரோபிக் பாக்டீரியா அப்படின்னா டஸ் நாட் ரெக்கார்ட் ஆக்சிஜன். ஆக்சிஜன் தேவையில்லாத டயத்தில் என்ன செய்யும் அது வந்து இல்லாமனாலும் சுவாசித்து வாழக்கூடியது இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா செல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியா. எ பாக்டீரியம் ஹேஸ் ஆன் அவுட்டர் கவரிங் நோன் அஸ் எ செல் வால். செல் வால் வந்து என்ன செய்யுது, இது வந்து அவுட்டர் கவரிங்கை பொறுத்தளவுக்கு ஒரு ப்ரோகேரியாட்டிக் செல்லால் என்ன செய்யுது இது வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒன்று. இந்த செல்ஸ் வர பொறுத்தளவுக்கு வெளியடுக்கில் வந்து என்ன செய்யும் காணப்படக்கூடியது இருக்குது அப்படிங்கிறாங்க. உள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா நியூக்ளியார் மெட்டீரியல்ஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா பை நியூக்ளியாய்டு வித்தவுட் நியூக்ளியாய்டு இருக்கும். ஆனால் எது இருக்காது அப்படின்னா நியூக்ளியர் வந்து என்ன செய்யாது இருக்காது. மெம்பரைன் வந்து என்ன செய்யும் இருக்கக்கூடியது. ஆன் extra chromosomal DNA called plasmid is present in the cytoplasm. Protein synthesis is carried out by 80S அப்படிங்கிறாங்க. 80S ரிபோசோம் அப்படிங்கிறது கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இதே என்னென்னா 70S இங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் 80Sங்கிறது கொஞ்சம் பெருசாக என்ன செய்யும் இருக்கக்கூடியது. இங்கே நம்ம கொடுத்துருக்க வந்து 70S ரிபோசோம்ஸ் வந்து என்ன செய்ய கொடுத்துருக்காங்க. அதர் கால் ஆர்கனல்ஸ் மைட்டோகாண்ட்ரியா கோல்கே பாடிஸ் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இது எல்லாமே என்ன செய்யுது அப்படின்னா என்னது இருக்கக்கூடியது அப்படிங்கிறது தான். பட் ஆனால் எங்கே இல்லை அப்படின்னா இந்த இதில் வந்து என்ன செய்யலை பாக்டீரியாவில் வந்து இல்லை அப்படிங்கிறது தான் ஆர் ஆப்சென்ட் அப்படிங்கிறாங்க. ஃப்ளாஜெல்லா பொறுத்தளவுக்கு எய்ட்ஸ் இன் லோகோமோஷன். அதோட இது என்ன அப்படின்னா ஃப்ளாஜெல்லா வந்து எதுக்கு இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி போகிறதுக்காக என்ன செய்து இருக்குது அப்படிங்கிறது. இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியா. ஒரு பாக்டீரியான்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் என்னென்னலாம் இருக்குது ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படின்னா ஃப்ளாஜெல்லா ஒரே ஒரு கசையில மட்டும் என்ன செஞ்சுருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சைட்டோபிளாசம் இருக்குது, செல் மெம்பரைன் இருக்குது, செல் வால் இருக்குது, கேப்சூல் இருக்குது, பில் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அவுட்டர் ரீஜன் வந்து ஒரு முடி மாதிரி என்ன செய்யும் இருக்கக்கூடியது. நியூக்ளியாய்டு இருக்குது, அதான் என்ன சொல்லியிருக்காங்க
சர்க்குலர் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது இருக்கக்கூடியது. நியூக்ளியாய்டு தான் இருக்குது, நியூக்ளியஸ் வந்து என்ன செய்யல இல்லை அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பாக்டீரியா ஆர் கிளாசிஃபைடு அக்கார்டிங் டு தி ஷேப் இந்த இருக்கக்கூடிய என்ன மாதிரியான ஷேப் அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேசிலி அப்படின்னு சொல்லக்கூடிய ராட் ஷேப் பாக்டீரியா, பேசிலஸ் ஆந்த்ராக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ராட் ஷேப்பில் என்ன செய்து இருக்கக்கூடியது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா ஸ்பைரில்லா அப்படின்னு சொல்லக்கூடியது, இது வந்து சுருள் வடிவம் அப்படின்னு ஸ்பைரல் வடிவத்தில் என்ன செய்து இருக்கக்கூடியது அப்படிங்கிறது. இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா ஹெலிகோபாக்டர் பைலேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெலிகோகாப்டர் பைலேரியா அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து கோக்கி அப்படின்னு சொல்லக்கூடியது, இது வந்து என்ன அப்படின்னா ஸ்பெரிக்கல் அண்டு பால் ஷேப்பில் என்ன செய்யுது பாக்டீரியா வந்து இருக்குது. தே கேன் ஸ்டிக் டுகெதர் த பேரா என்ன செய்யுது இணைகளாகவே என்ன செய்து இருக்கக்கூடியது. இது வந்து என்ன சொல்லலாம் டிப்ளோகாக்கஸ். டிப்னா என்னது ரெண்டு அப்படிங்க, டைனா என்னது ரெண்டு அப்படிங்கிறது. ஸோ டிப்ளோகாக்கஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோன்னா செயின் அமைப்பில் இருக்கக்கூடிய வடிவமைப்பில் இருக்குது ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செயின் அமைப்பில் இருக்கக்கூடியது ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் அப்படிங்க. அக்கர்ஸ் இன் பஞ்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சஸ்னால் என்னென்னா கொத்து என்ன செய்து இருக்கக்கூடியது வந்து என்னது ஸ்டெப்டோலோக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டெப்டோலோக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு பஞ்ச் அமைப்பில் என்ன செய்து இருக்கக்கூடியது. அடுத்து விப்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய விப்ரோ அப்படின்னா என்னது காமா வடிவத்தில் என்ன செய்து இருக்கக்கூடிய ஷேப் ஆஃப் பாக்டீரியாவில் இருக்கக்கூடியது விப்ரியோ காலரே அப்படிங்கிறாங்க. ஸோ அங்கே அமைப்பும் கொடுத்துருக்காங்க. பேசிலஸ்னா என்ன, காக்கின்னா என்ன, அடுத்து விப்ரியோஸ்னா என்ன, ஸ்பைரில்லா என்னன்னு கொடுத்துருக்காங்க. பாக்டீரியா ஆர் ஆல்சோ கிளாஸிஃபைடு அக்கார்டிங் டு தி நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃப்ளாஜெல்லா. எந்த மாதிரியான ஃப்ளாஜெல்லா வச்சு என்ன செய்கிறாங்கன்னா அரேஞ்ச் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா மோனோட்ரைகோஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரே ஒரு ஃப்ளாஜெல்லா மட்டும் என்ன செய்து இருக்கக்கூடியது. அது வந்து என்னென்னா விப்ரியோ காலராவில் வந்து என்னது ஒரே ஒரு இது கசையிலை மட்டும் என்ன செய்து இருக்கக்கூடியது அப்படிங்கிறது. அடுத்து வந்து ரெண்டாவது பார்த்தோம்னா லோப்ரோசோசஸ்ன்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா ஒன் எண்டில் வந்து என்ன செய்யுது இருக்கக்கூடியது. பார்த்தோம் அப்படின்னா ஒரு முனையில் மட்டும் என்ன செய்யும் அப்படின்னா கசையில் வந்து என்ன செய்யும் இருக்கக்கூடியது வந்து என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இது வந்து என்னென்னா சூடோமோனாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆம்பிட்ரைகோசஸ் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா ஃப்ளாஜெல்லா ஆர் போத் எண்டு, ரெண்டு பக்கம் எண்டுலேயுமே என்ன செய்யும் அப்படின்னா என்ன செய்து இருக்கக்கூடியது. இதுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க கோரினோ பாக்டீரியம் டிப்தீரியாவில் என்ன செய்து இருக்கக்கூடியது சொல்கிறாங்க. அடுத்து பெரிட்ரோகோசஸ் சொல்லக்கூடியது வந்து என்ன அப்படின்னா ஃப்ளாஜெல்லம் ஆர் அரவுண்ட் ஈக்கோலே அப்படின்னு சொல்லக்கூடியது. ஈக்கோலே அப்படிங்கிறது ஃபுல்லாகவே இருக்கும் அப்படிங்கிற சுற்றிலே என்ன செய்து இருக்கக்கூடியது அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. ஈக்கோலே அப்படிங்கிறது நம்ம உடம்புல என்ன செய்து இருக்கக்கூடிய பாக்டீரியா வந்து என்ன அப்படின்னா ஈக்கோலே பாக்டீரியா தான் அப்படிங்கிறது தான். அடுத்து ட்ரைகோஸ் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா வித்தவுட் எனி ஃப்ளாஜெல்லா. இந்த இதை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு ஃப்ளாஜெல்லாவும் என்ன செய்யாது இருக்காது அப்படிங்கிறாங்க. இது வந்து பொறுத்தளவுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க கோரினோ பாக்டீரியம் டிப்தீரியா அப்படின்னு சொல்லக்கூடியது. எதுவுமே இல்லாமல் என்ன செய்யுது இந்த ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்களா, ஸோ அதுதான் என்னது சொல்லக்கூடியது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பாக்டீரியா கோட் த ஃபுட் இன் மெனி வே. அது ஃபுட்டை பொறுத்தளவுக்கு பல வகையான இதில் என்ன செய்து எடுத்துக்கக்கூடியது இருக்குது. ஆனால் அதுக்கு தேவையான உணவை வந்து அதுவே தயாரிச்சுக்கிறதும் என்ன செய்து இருக்குது. அதான் என்ன சொல்லணும்னா ஃபோட்டோசிந்தசிஸ் பாக்டீரியா மேக் தேர் ஓன் ஃபுட் அப்படிங்கிறாங்க. ஜைனோ பாக்டீரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய. அப்போ பாக்டீரியம் தட் லிவ் இன் ஹாஸ்பத்திரிக்கு என்விரான்மெண்ட் யூசஸ் கெமிக்கல் அமோனியம் ஹைட்ரஜன் சல்ஃபேட் இது மூலயமா என்ன செய்யுது ப்ரொடியூஸ் த ஓன் ஃபுட்டை வந்து என்ன செய்யுது யூட்டிலைஸ் பண்ணிக்குது தனக்கு தேவையான எனர்ஜி சோர்ஸை சன்லைட் மூலயமா அப்படிங்கிறாங்க. இந்த ப்ராசஸ் இஸ் கால்டு ஹீமோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் மீன்ஸ் சன்லேருந்து எடுக்கக்கூடியது, அதுக்கு தேவையான உணவு எடுத்துக்கிச்சுன்னா அது வந்து என்னது ஃபோட்டோசிந்தசிஸ். ஆனால் இங்கே ஹீமோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹீமோசிந்தசிஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா கெமிக்கலில் இருந்து அதுக்கு தேவையான உணவு வந்து என்ன செய்யுது தயாரிச்சிக்குது அப்படிங்கிறது தான். சம் பாக்டீரியா எக்ஸ்பெக்டட் சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடியது ஈக்குவலை லிவிங் இன் த இண்டஸ்ட்ரைன் ஆஃப் மென். நம்ம உணவு குடல் பகுதியில் வந்து என்ன செய்யுது அப்படின்னா ஈக்குவலை பாக்டீரியா வந்து என்ன செய்யுது ப்ரெசண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பாக்டீரியா ரீப்ரொடியூஸ் பை ஃபிஷன், பைனரி ஃபிஷனாக இருக்கலாம், இல்லைனா மல்டிபிள் ஃபிஷனாக என்ன செய்யும் அதோட இனப்பெருக்கத்தை வந்து என்ன செய்யுது பெருக்கிக்கக்கூடியதாகவும் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஃபங்கை ஆர் குரூப்டாக இருக்கக்கூடியது யூகேரியாட்டிக் அப்படிங்கிறாங்க. ப்ரோகேரியாட்டிக் அப்படின்னா என்ன சொன்னோம் பாக்டீரியா, ஆனால் யூகேரியாட்டிக் அப்படின்னா பல செல்களால் ஆனது அப்படிங்கிறது தான் யூகேரியாட்டிக். மனுஷன் எல்லா விலங்குகளும் பொறுத்தளவுக்கு பிளான்ஸாக இருந்தாலும் சரி யூகேரியாட்டிக் ஆர்கனிசம் தான் என்ன செய்து இருக்கக்கூடியது.
லேக் குளோரோஃபில் வந்து என்ன செய்யுது ஃபங்கையில் வந்து இருக்கக்கூடியது. க்ரோ த டார்க் என்விரான்மெண்டலில் அதிக அளவில் வளரக்கூடியது. தே மெனி எய்தர் த யூனிசெல்லுலார் ஒரே ஒரு யூனிசெல் மட்டும் கொண்டது நியூக்ளியஸ் கொண்டது வந்து என்ன அப்படின்னா ஈஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆர் மல்டி செல்லுலார் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பென்சிலியம் நொட்டேட்டம் அப்படிங்கிறோம்ல, பென்சிலின் ஊசி தயாரிக்கிறோம்ல, ஸோ அதுமாரி இருக்கக்கூடியது. தே ஆர் ஃபவுண்ட் இன் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஹேபிட்டட்ஸ். தே ஆர் த இன்க்ளூட் அண்டர் த கிங்டம் ஆஃப் ஃபங்கை கிங்டத்தில் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, இது வந்து இணைச்சிருக்காங்க. தே ஸ்டடீஸ் பண்ணக்கூடியது பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா மைக்காலஜி. இப்போ பாக்டீரியா பொறுத்தளவுக்கு பாக்டீரியாலஜி அப்படின்னோம், வைரஸை பொறுத்தளவுக்கு வைராலஜி அப்படின்னோம். ஆனால் இங்கே பொறுத்தளவு ஃபங்கஸை பொறுத்தளவு ஃபங்காலஜின்னு சொல்ல முடியாது. இங்கே வந்து என்ன அப்படின்னா மைக்காலஜி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. சம் ஃபங்கை ஆர் மைக்ரோஸ்கோபிக். மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோஸ்கோப்பிக்கில் பார்க்கலாம். ஆனால் எக்ஸப்டடாக இருக்கக்கூடிய பார்த்தோம் அப்படின்னா மஷ்ரூமை பொறுத்தளவுக்கு நம்ம என்ன செய்யலாம், வெறும் கண்ணாலே என்ன செய்யலாம், பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். ஆனால் 70,000 ஸ்பீசிஸ் வந்து என்ன செய்யுது அப்படின்னா ஃபங்கை வந்து என்னது லிவிங் இன் த வேர்ல்டு. நம்ம வேர்ல்டை பொறுத்தளவுக்கு 70,000க்கு மேற்பட்ட இது வந்து என்ன செய்யுது ஃபங்கை வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா பாய்சனஸ் தான் ஃபங்கை வந்து என்ன செய்யும் அதிக அளவில் இருக்கக்கூடியது. எடிபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய மஷ்ரூம் வந்து என்ன செய்யுது கம்மியாக தான் இருக்கக்கூடியது. Okay, here we will studied about the yeast, which is the unicellular fungi. You will studied about the multicellular fungi. பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா எலாபரேட்டடாக பார்க்கலாம். எப்போ அப்படின்னா சாப்டர் 7 நெக்ஸ்ட் சாப்டரில் என்ன செய்யலாம், அதை பற்றி படிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ரைட், இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். செல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஈஸ்ட்டை பொறுத்தளவுக்கு ஃபவுண்ட் ஃப்ரீலி இன் த அட்மாஸ்பியர். ஃப்ரீலி இன் த அட்மாஸ்பியரில் என்ன செய்து இருக்கக்கூடியது ஈஸ்ட் க்ரோத் இன் த ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் மீடியா கண்டென்ட் இருக்கக்கூடியது. சுகர் கண்டென்ட் எந்தெந்த சுகர் கண்டென்ட் இருக்கக்கூடிய மீடியாவில் இருந்தாலும் கண்டிப்பாக அதில் வந்து என்ன இருக்குன்னா ஈஸ்ட் வந்து என்ன செய்யும் இதாகும் அப்படிங்கிறது தான். அவாய்டிங் த ஷேப் கண்டிஷன்ஸ் ஆர் ஆல் செல் வால் இன் த நியூக்ளியஸ். சைட்டோபிளாசம் இஸ் கிரானுலார் ஆர் த vacuoles. Organelles are glycogen on the oil குளோபல்ஸ் சொல்லக்கூடியது. இப்போ ஆயில் இருந்தாலும் சரி, இப்போ கிளைக்கோலஜன்ஸாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் என்ன அப்படின்னா ஈஸ்ட்டை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா ஃபெர்மெண்டேஷனில் மெயினாக அது என்ன செய்து இருக்கக்கூடியது வித் ஹெல்ப் ஆஃப் த என்சைம்ஸ் என்னது சைமேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இட் இஸ் ரெஸ்பிரி ஆனோரபிக் கண்டிஷனில் என்ன செய்து இருக்கக்கூடியது. காற்றே இல்லாத சுவாசத்தை இது இருக்கக்கூடியதில் வந்து என்ன செய்யுது இது வந்து சுவாசித்து இருக்கக்கூடியது அப்படிங்கிறாங்க. ரீப்ரொடியூஸ் இதை பட்டிங் வந்து என்ன செய்யும் அதிக அளவில் இருக்கும். இதனால தான் இது மேக்ஸிமம் என்ன அப்படின்னா பீர் ஃபேக்ட்ரி இந்த மாதிரி பீவரேஜ் ஃபேக்ட்ரியில் வந்து என்ன செய்கிறாங்க யூஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவது பிரெட் ஃபேக்ட்ரி இருக்குல்ல, பேக்கரி இந்த மாதிரி இதிலெல்லாம் என்ன செய்வாங்கன்னா அதிக அளவில் என்ன செய்வாங்க ஈஸ்ட்டு தான் என்ன செய்வாங்க பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறதுக்கான காரணம் அது ஒன்று. இந்த இடத்துல செல் மெம்பரைன், வேக்யூல்ஸ், சைட்டோபிளாசம், நியூக்ளியஸ், ஃபுட் கிரானுல்ஸ் என்ன செய்து ப்ரெசண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஆல்கே பொறுத்தளவுக்கு வெரி சிம்பிளாக என்ன செய்யுது பிளான்ட் லைக் ஈக்வரியாட்டிக்ஸ் ஆர்கானிசம் தான் என்ன செய்து இருக்குது. தே ஆர் ஃபவுண்ட் இன் த மாய்ஸ்ட் ஹேபிட்டட்ஸ். தே ஆர் ரிச் இன் குளோரோஃபில். அதிக அளவில் என்ன செய்யுது குளோரோஃபில் இருக்குது. ரிச் குளோரோஃபில் என்ன செய்யுது ப்ரெசண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. கேன் பி சீன் தின் ஃப்ளேமாக என்ன செய்யுது சர்ஃபேஸ் ஆஃப் த லேக் ஆன் பாண்ட். லேக்கில் இருக்கும், பாண்டில் இருக்கும். தேர்ஃபோர் ஆன் த ஓன் த கிராஸ் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறாங்க. இப்போ லேண்டில் தான் கிராஸ் இருக்கும், ஆனால் வாட்டர்லேயும் ஒரு கிராஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா அதிக அளவில் என்ன செய்யும் அப்படின்னா அந்த வாட்டர் கண்டென்ட்டில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஆல்கே வந்து என்ன செய்து இருக்குது. அதனால தான் கிராஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஆர் அட்மாஸ்பியரிக் அண்ட் ப்ரொடியூஸ் த ஓன் ஃபுட்டு வித் த ஹெல்ப் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். குளோரோபிளாஸ்ட் கண்டைன் த குளோரோஃபில். க்ரீன் பிக்மெண்ட்ஸ் அதிக அளவில் இருக்கிறதுனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் குளோரோபிளாஸ்ட் கண்டிப்பாக ப்ரெசென்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து என்ன இருக்கும் குளோரோஃபில் இப்போ ஃபார்ம் ஆகும். அப்போ பிக்மெண்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னா க்ரீன் கலரில் பிக்மெண்ட்ஸ் வந்து இது இருக்குது. இது மூலிமா என்ன ஆகும் அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் அதிக அளவில் நடக்கும் அப்படிங்கிறது தான். தே ஸ்டடி ஆஃப் ஆல்கே இஸ் கால்டு ஆல்காலஜி. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, பாக்டீரியாலஜி வைரஸை பற்றி படிக்கிறது வைரலாலஜி, ஆல்கே பற்றி படிக்கிறது ஆல்காலஜி. ஆனால் ஃபங்கை மட்டும் படிக்கிறது மட்டும் என்ன செய்தோம் மைக்காலஜி அப்படின்னு சொல்கிறோம். கவனமாக வச்சுக்கணும். இங்கே ஆல்கையை பொறுத்தளவுக்கு ரெண்டு தான் என்ன செய்து கொடுக்குறாங்க. ஒன்று வந்து ஆல்காலஜி, இன்னொன்று வந்து என்னது பைக்காலஜி அப்படின்னு சொல்லக்கூடியது. மைக்காலஜினா அது வந்து எதை சொல்லக்கூடியது ஃபங்கையை பற்றி படிக்கிறது வந்து மைக்காலஜி அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்கையை பொறுத்தளவுக்கு என்னன்னா ரெண்டு ஸ்டடீஸ் வந்து என்ன செய்ய சொல்கிறாங்க. ஒன்று வந்து ஆல்காலஜி, இன்னொன்று வந்து என்னது பைக்காலஜி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதில் இங்கே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க என்னென்னலாம் பைக்காலஜியை பொறுத்தளவுக்கு அப்படின்னா கிளாம்டோமோனஸ், வால்வாக்ஸ், யுலோத்ரிக்ஸ், அடுத்து வந்து பிரிசில்லா அப்படின்னு சொல்லக்கூடியது, அடுத்து ஹல்வா அப்படின்னு சொல்லக்கூடியது, அடுத்து ஹைட்ரோடிக்டினியான் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன செய்யுது ஆல்கே வந்து என்னது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆல்கே வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா தெர் ஆர் சைஸ் வேரியேஷன் பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா 1 மைக்ரான் டு
50 மீட்டர்ஸ் வரைக்கும் என்ன செய்யும் அப்படின்னா இது வந்து என்ன செய்யும் வளரக்கூடியதாக இருக்கக்கூடிய யூனிசெல்லுலர் ஆர் மைக்ரோஸ்கோபிக், கிளாமிடோமோனஸ் ஆர் மல்டி செல்லுலர் ஆர் மேக்ரோஸ்கோபிக் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்காசம். மைக்ரோஸ்கோப்பிக்கை பொறுத்தளவுக்கு பார்த்தோன்னா ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு ஆல்கையை பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா கிளாமிடோமோனஸ் அப்படிங்கிறாங்க. அதே மல்டி செல்லுலாரை பொறுத்தளவுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேக்ரோஸ்கோபிக் அப்படின்னு சொல்லக்கூடியது, கண்ணாலே நல்லா பார்க்கலாம், அது வந்து என்னதுன்னா சர்காசம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ யூனிசெல்லுலார் ஆல்கையை பொறுத்தளவுக்கு எக்ஸ்பெக்டட் வேரியட்டி ஆஃப் ஸ்பேஸ் வந்து ஷேப் வந்து என்ன செய்து இருக்குது, ஸ்பெரிக்கல், ராட், அடுத்து ஸ்பிண்டில் ஷேப்பில் என்ன செய்யுது ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ மல்டி செல்லுலார் ஆல்கையை பொறுத்தளவுக்கு என்னென்ன மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபிலமெண்ட் அண்டு பிரான்ச்சஸாக என்ன செய்து இருக்குது, ஃபிலமெண்ட்டாக இருக்கும். ஃபிலமெண்ட் மீன்ஸ் ஒரே ஃபிலிம் மாதிரி என்ன செய்யும், ஒரு லென்த்தாக என்ன செய்யும் இருக்கும், இல்லைனா பிரான்ச்சஸ் மாதிரி என்னது மரைக்கிளைகள் மாதிரி என்ன செய்யும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இட் இஸ் த சீன் வில் தி ஸ்டடி அபவுட் த யூனிசெல்லுலார் ஆல்கே அப்படிங்கிறது சொல்லக்கூடியது கிளாமிடோமோனஸ் alone. Multicellular algae is explained in the detail of the next chapter. Multicellular algae பொறுத்தவரை நெக்ஸ்ட் சாப்டரில் அதிகமாக பார்ப்போம் அப்படிங்கிறது தான். செல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிளாமிடோமோனாஸ். கிளாமிடோமோனாஸை பற்றி என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். கிளாமிடோமோனாஸை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா சிம்பிளாக இருக்கக்கூடியது யூனிசெல்லுலார் மொட்டைல் ஃப்ரெஷ் வாட்டர் ஆல்கே அப்படின்னு சொல்லக்கூடிய கிளாமிடோமோனாஸ் பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா எங்கே இதில் இருக்கும் அப்படின்னா ஃப்ரெஷ் வாட்டர் ஆல்கே அப்படின்னு சொல்லக்கூடிய சால்ட் கண்டென்ட் இல்லாமல் இருக்கக்கூடிய எல்லா வாட்டர்லையும் என்ன அப்படின்னா ஃப்ரெஷ் வாட்டரில் என்ன செய்யும் இது கிளாமிடோமோனாஸ் வந்து என்ன செய்யும் ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஆனால் இது ஒரு வகையான ஆல்கே அப்படின்னு சொல்லக்கூடியது. தே ஆர் ஓவல் ஸ்பெரிக்கல் பைரிஃபார்ம் ஷேப்பில் என்ன செய்து இருக்கக்கூடியது அப்படிங்கிற சொல்லக்கூடியது தான். அப்போ பேரிக்காய் வடிவம் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பைரிஃபார்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து பேரிக்காய் வடிவம் அதான் இங்கே கொடுத்துருக்க நம்பர் பேர் ஷேப் அப்படின்னு சொல்லக்கூடியது. காமன் ஒன்லி ஃபவுண்ட் இன் பாண்ட் டிச்சாய்ஸில் இருக்கக்கூடிய பட் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வாட்டர் டேங்கில் இருக்கும், பாண்டில் இருக்கும், சாக்கடைகள் வந்து என்ன செய்யும் இருக்கும். தே ஹாவ் ஏ நேரோ ஆன்டீரியர் பொறுத்தளவுக்கு என்னது இருக்கக்கூடியது. இது வந்து பார்ட் ஆஃப் ஆன்டீரியர் அண்டு போஸ்டீரியர் எண்டு வந்து என்ன செய்து இருக்குது. ஆன்டீரியர் எண்டுங்கிறது ஒன்று இருக்குது, போஸ்டீரியர் எண்டுங்கிறது ஒன்று இருக்குது அப்படிங்கிறாங்க. ரெண்டு எண்டு பகுதி, அதாவது மேல் பகுதி ஒன்று கீழ்ப்பகுதி ஒன்று இருக்கக்கூடிய எண்டு பகுதி இருக்குது அப்படிங்கிறாங்க. த செல் சரௌண்டட் பை த தின் அண்டு ஃபார்ம் செல்ஸை பொறுத்தளவுக்கு என்ன மேட் ஆஃப் செல்லுலோஸ். இது ஃபுல்லாகவே என்ன அப்படின்னா செல்லுலோஸ் ஆனது. த சைட்டோபிளாசம் இஸ் சீன் between the cell membranes and the chloroplast. The cell contain large dark nucleus வந்து என்ன செய்து இருக்கக்கூடியதாக என்ன செய்திருக்கு இன்சைடு த கேவிட்டி ஆஃப் த கப் ஆஃப் ஷேப். குளோரோபிளாஸ்ட் நல்லா பார்த்தோம் அப்படின்னா எந்தெந்த பகுதியில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லா பகுதியிலும் என்ன செய்து இருக்கக்கூடியது. ஆனால் பைரினாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு வாய்ப்பகுதி மாதிரி என்ன இருக்கும். அதை சுற்றி என்ன அப்படின்னா ஸ்டார்ச் கிரைன்ஸ் வந்து என்ன செய்யுது ப்ரெசென்ட்டாக இருக்குது. கோல்கே காம்ப்ளெக்ஸ் வந்து என்ன செய்து இருக்குது. ஐஸ்பாட் அப்படிங்கிறது வந்து வேக்கிள்ஸ் இருக்குல்ல, அந்த வேக்கிள்ஸுக்கு சைடில் வந்து ஐஸ்பாட் என்ன செய்ய இருக்கும். அப்போ அந்த நுணர்வு மாதிரி என்ன செய்து இருக்கக்கூடியது ஃப்ளாஜெல்லா. அந்த ஃப்ளாஜெல்லா மூலியமாக தான் என்ன செய்யணும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன செய்யும் வாட்டரில் வந்து நீந்தி போகக்கூடியது இருக்குது. ஆனால் இதில் மைட்டோகாண்ட்ரியா இருக்குது, சைட்டோபிளாஸாக இருக்கும், குளோரோபிளாஸ்ட் என்ன செய்யுது ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. எதை பொறுத்தளவுக்கு கிளாமிடோமோனாஸ் பொறுத்தளவு என்ன செய்து இருக்குது. இது வந்து செக்ஸுவல் அண்டு ஏ செக்ஸுவல் மோட் ஆஃப் த ரீப்ரொடக்ஷன். செக்ஸுவல் அண்டு ஏ செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் த ரீப்ரொடக்ஷன் வந்து என்ன செய்யும் மோட் ஆஃப் த ரீப்ரொடக்ஷன் நடக்கக்கூடியது அப்படிங்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா புரோட்டோசோவா. புரோட்டோசோவா பொறுத்தளவுக்கு என்னென்னா க்ரீக் வேர்ட்ஸை பொறுத்தளவுக்கு ப்ரோட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய என்னென்னா ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மீனிங் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது. ஜோன்ஸை பொறுத்தளவுக்கு என்னென்னா அனிமல்ஸ், முதன்மையாக என்ன செய்து இருக்கக்கூடிய ஒரு விலங்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு செல் விலங்காக தான் என்ன செய்து இருக்கக்கூடியது, யூக்கரியாட்டிக்கலாக என்ன செய்து இருக்கக்கூடியது. இந்த வகைப்பாட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா ப்ரொடிஸ்டா அப்படின்னு சொல்லக்கூடியதில் இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த உலகத்தை பொறுத்தளவுக்கு என்ன செய்யுதுன்னா இது என்ன செய்யுது அது கிங்டத்தை பொறுத்தளவுக்கு இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறது. புரோட்டோசோவை பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா படிக்கக்கூடிய பிரிவை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா புரோட்டோசோலஜி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதான் புரோட்டோ விலங்கியல் அப்படின்னு சொல்லுவாங்க, புரோட்டோசோலஜி அப்படின்னு சொல்லக்கூடியது. தே ஆர் ஃபவுண்ட் இன் பாண்ட், ஓசோன் அண்ட் மாய்ஸ்ட் சாயில். எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குளங்களில் இருக்கும், பெருங்கடலில் இருக்கும், ஈரப்பதமான மண் ஆகியவற்றில் வந்து என்ன செய்ய இருக்கக்கூடியது அப்படிங்கிறாங்க. இது மேக்ஸிமம் அஃபெக்ட் பண்ணக்கூடியது எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸை பொறுத்தளவு காசிங் டிசீஸ் வந்து என்ன செய்ய ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான். தே ரேஞ்ச் ஆஃப் 2 to 20 மைக்ரான்ஸ் அளவில் என்ன செய்ய இருக்கக்கூடியது பெருசாக இருக்கும் அப்படிங்கிறது தான். புரோட்டோசோவன் ஹேவ் ஏ ஸ்பெஷலைஸ்டு பொறுத்தளவுக்கு ஆர்கனல்ஸ் பொறுத்தளவுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னா யூஸிங் மூவ்மெண்ட் ஆஃப் த ஃபீடிங் பொறுத்தளவுக்கு இருக்குது. அதர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் தே ஆர் த புரோட்டோசோவன்ஸ் ஃபாலோஸ். என்னென்ன இதெல்லாம் இருக்குது, அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி மூவ் பண்ணி போகுது, அதை எதை வச்சு மூவ் பண்ணி போகுது அப்படிங்கிறத பற்றி என்ன செய்கிறாங்க கொடுத்துருக்குறாங்க. பார்த்தோம் அப்படின்னா சிலியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ ப்ரெசன்ட் சிலியேட்டர் த லோக்கோமோஷன் ஆஃப் பேராமீசியம் அப்படின்னு சொல்கிறது.
இப்போ பேராமீசியத்தை பொறுத்தவரை சிலியேட்டட் அப்படிங்கிற இந்த இருப்பார். பேராமீசியம் சிலியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஹேர் மாதிரி சுற்றி இருக்குல்ல சிலியா அப்படிங்கிறது. ஸோ இது மூலயமா தான் என்ன செய்யும் அப்படின்னா பேராமீசியம் வந்து என்ன செய்யுது, ஒரு இடத்துல வந்து லோக்கோமோஷன் அப்படிங்கிறது மூவ் பண்ணி இடம் பெயர்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது. எது மூலயமா இடம் பெயர்ந்து போகுது அப்படிங்கிறது தான். அடுத்து ஃப்ளாஜெல்லேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃப்ளாஜெல்லா இஸ் லோக்கோமோஷன். எக்ஸாம்பிள் வந்து யூக்ளினா. யூக்ளினா பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்குது ஃப்ளாஜெல்லா இருக்குல்ல, ஃப்ளாஜெல்லம் ஒரே ஒரு சிங்கிள் கிளைம் இது மாதிரி இருக்கா, இதை வச்சு என்ன செய்யும் அப்படின்னா அப்படியே உந்திட்டு என்ன செய்யும் தள்ளிட்டு போகக்கூடியதாகவும் இருக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்து சூடோபோடியா அப்படின்னு சொல்லுவோம். ப்ரெசன்ஸ் ஆஃப் சூடோபோடியா ஃபார் லோக்கோமோஷன். இங்கே என்ன செய்யுதுன்னா சூடோபோடியா, சூடோ அப்படின்னா போலியான, போடியா அப்படின்னு அந்த போட்ஸ்னால் என்ன செய்யுதுன்னா கால்கள். அப்போ போலியான கால்கள் மூலியமாக போகக்கூடியது வந்து என்ன அப்படின்னா அமீபா அப்படிங்கிறது. இது எங்கே இருக்கும் அதிகமாக பார்த்தோம் அப்படின்னா ஈரப்பதமான மண் எல்லா இடங்களையும் என்ன செய்யணும்னா கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு என்ன செய்யும் அமீபா வந்து இருக்கக்கூடியது அப்படிங்கிறது. அடுத்து ஸ்போரோசோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா பிளாஸ்மோடியம். பிளாஸ்மோடியம் பொறுத்தளவு என்னென்னா ஸ்போரோசோன்ஸ் அங்கே வந்து ஒன்றுமே என்ன செய்யலை இல்லை, ஒரு உந்துதல் மூலியமாக என்ன செய்யும் அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி போகக்கூடியதாக இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு செல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் புரோட்டோசோவா. அமீபா இஸ் எ யூனிசெல்லுலார் மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம். அமீபா பொறுத்தளவுக்கு எதில் மூலியமாக பார்க்க முடியும் அப்படின்னா மைக்ரோஸ்கோப்பிங் அண்டர் த மைக்ரோஸ்கோப் மூலியமாக தான் பார்க்க முடியும். இட் இஸ் எ ஃபவுண்ட் இன் பாண்ட். எங்கே இருக்கும் அப்படின்னா ஏரி குளம் இந்த மாதிரி இதெல்லாம் என்ன செய்யும் ஈரப்பதம் இருக்கிற இடத்துல இருக்கக்கூடியது. இதோட ஷேப்பை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா அமீபா இஸ் இர்ரெகுலர் ஷேப் இருக்கக்கூடியது, ஒரு ஷேப்பே கிடையாது. இப்போ நம்ம பார்க்குறோம் பேராமீசியம்னா இந்த மாதிரி என்னது ஒரு செப்பல் ஷேப்பில் என்ன செய்யும் இருக்கும் அப்படிங்கிறது. யூக்ளினானா அதுக்குன்னு ஒரு ஷேப் இருக்குது, ஆனால் என்ன செய்யும் பிளாஸ்மோடியம்னா அதுக்குன்னு ஒரு ஷேப் என்ன செய்யுது இருக்குது. ஆனால் அமீபாவை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான ஒரு ஷேப்பை என்ன செய்யல இல்லை அப்படிங்கிறது. அதுதான் இர்ரெகுலர் இன் ஷேப் அப்படிங்கிறாங்க. இட் ஹேஸ் செல் மெம்பரைன், சைட்டோபிளாசம் அண்ட் நியூக்ளியஸ். இட் இஸ் த புரோட்டோசோவான் தட் மூவ் த மீனிங் ஆஃப் சூடோபோடியா. அது லெட்டினில் பொறுத்தளவுக்கு ஃபால்ஸ் ஃபீட் அப்படின்னு சொல்லக்கூடியது. லெட்டின் பொறுத்தளவு ஃபால்ஸ் ஃபீட் போலியான கால்கள் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. அப்போ சூடோபோடியா ஆர் த எக்ஸ்டென்ஸ் பார்ட் ஆஃப் த செல் மெம்பரைன்ஸ் என்ன செய்து ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கேட்ச் இட், பெரிய ஆல்கையை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா கேட்ச் பண்ணக்கூடியதாக என்ன செய்து இருக்குது. கேட்ச்னா எதையுமே என்ன செய்யுதுன்னா இது பிடிக்காது. ஒரு ஃபுட்டு இருக்குது அப்படின்னா அந்த ஃபுட்டை நோக்கி என்ன செய்யுது நவந்து போகும். அந்த ஃபுட் வேக்யூல்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம்ல, அந்த ஃபுட் வேக்யூல்ஸ்கிட்ட கரெக்டாக என்ன செய்யும் அந்த ஃபுட்டை வந்து கொண்டு போகும், மூவ் பண்ணி இது போய் அதுக்கு தேவையான எனர்ஜி சோர்ஸை வந்து என்ன செய்யுது அப்படின்னா எடுத்துக்கிட்டு என்ன செய்யும் இது பாட்டுக்கு மூவ் பண்ணி என்ன செய்யும் போகும். அந்த ஃபுட்டை பொறுத்தளவுக்கு அதே இடத்துல தான் என்ன செய்யும் இருக்குமே தவிர அதையால் அந்த ஃபுட்டை வந்து இதால் என்ன செய்ய முடியாது இழுக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் அப்படிங்கிறது தான். அதான் அங்கே கொடுத்துருக்காங்க. சூடப்பொடி அந்த கால்கள் மாதிரி போகுதா அது கொடுத்துருக்காங்க. ஃபுட் பார்ட்டிகல்ஸ் என்ன செய்து இருக்குது, இது இந்த கொடுத்துருக்காங்களா ஃபுட் பார்ட்டிகல்ஸ் இருக்குது, அது வந்து என்னது ஃபுட் வேக்யூல்ஸ்குள்ளே என்ன செய்து போகுது. அப்போ இது போகாது, அது வந்து அந்த ஃபுட் வேக்யூல்ஸ் வந்து எது நோக்கி வரும், ஃபுட் பார்ட்டிகல்ஸை நோக்கி வரக்கூடியது. சைட்டோபிளாசம் இருக்குது, மெம்பரைன்ஸ் இருக்குது, நியூக்ளியஸ் வந்து என்ன செய்து ப்ரெசண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ரைட். அடுத்து வந்து பீரியான் அப்படின்னு சொல்லக்கூடியது. பீரியான்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பீரியான்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது தான். த வேர்ல்டு பீரியான்ஸ் இப்போ பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா டிரைவ்டு பொறுத்தளவுக்கு புரோட்டீனாசஸ் சொல்லக்கூடியது, இன்ஃபெக்ஷன்ஸ் பேராசைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். இது என்ன அப்படின்னா புரதத்தாலான தொற்று துகள்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சொல்லுவாங்க. புரதத்தாலான தொற்று துகள்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. பீரியான் ஹேவ் நெய்தர் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ. பீரியானை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா டிஎன்ஏ ஆர்என்ஏ வந்து என்ன செய்யலை இதில் வந்து கிடையாது அப்படிங்கிறது தான். டிஎன்ஏவும் கிடையாது, ஆர்என்ஏவும் கிடையாது. டிரான்ஸ்மிட் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கக்கூடியது. இந்த பீரியான்ஸை பொறுத்தளவுக்கு அப்படின்னா மியூட்டட் அப்படின்னா என்ன அப்படின்னா திடீர் மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சடனாக என்ன செய்யும் அதோட இது வந்து சேஞ்சஸ் ஆகும். இது வந்துருச்சு அப்படின்னா சடன் சேஞ்சஸ் வந்து என்ன செய்யும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடியது தான் பீரியான்ஸோட நோய் தொற்றக்கூடியது அப்படிங்கிறது தான். இது வந்து என்ன அப்படின்னா நோய் தொற்று வந்து என்ன செய்கிறதில்ல ஏற்படுத்துதில்லை அப்படிங்கிறது தான். பீரியான் பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா திடீர் மாற்றத்தை தான் ஏற்படுத்தும். இது தீங்கு தராத புரதமாகும் அப்படிங்கிறாங்க. தீங்கு தராத ஒரு ப்ரோட்டீன்ஸ் என்ன செய்து இருக்கக்கூடிய அதான் அங்கே ஹார்ம்லெஸ் ப்ரோட்டீன்ஸ் அப்படிங்கிறாங்க. பீரியான்ஸ் ஹேஸ் disease by the affecting brain or neural disease. பீரியான்ஸை பொறுத்தளவுக்கு எந்த மாதிரியான ஒரு இது ஏற்படுத்தும் அப்படின்னா மூளையும் நரம்பு திசுக்களை வந்து என்ன செய்யும் பாதிக்கக்கூடிய ஒரு இதாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. எடுத்துக்காட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, குயிட்ஸ்பெல்ட் ஜோக்கப் டிசீஸ்
டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அனதர் எக்ஸப்ட் பொறுத்தளவுக்கு குரு அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன செய்யணும் கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா அங்கே கொடுத்துருக்காங்க கேனிபலிசம் அப்படின்னு சொல்லக்கூடியது. கேனிபலிசம் மீன்ஸ் என்ன அப்படின்னா உண்ணிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய உண்ணி அப்படின்னு சொல்லக்கூடியது சொல்கிறோம்ல, அதுதான் அசோசியேட்டட் வித் த பெலிசம் அப்படின்னு சொல்லக்கூடியது உண்ணி அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம இதிலெல்லாம் உண்ணி அப்படின்னு சொல்லணும்ல, ஸோ அதுமாரி ஏதாவது ஒரு இதில் ஒட்டி என்ன செய்யறது இருக்கக்கூடியதாக சொல்லக்கூடியது தான். அடுத்து வீரியான் இஸ் ஆன் என்டையர் வைரஸ் பார்ட்டிகிள்ஸ், ஃபுல்லாகவே என்ன அப்படின்னா வைரஸால் ஆனது அப்படிங்கிறது தான். கன்சிஸ்ட் ஆஃப் அனதர் அவுட்டர் புரோட்டீன் செல் கால்ட் கேப்சிட். எப்படி ஒரு வைரஸ்க்கு வந்து கேப்சிட் ப்ரெசென்ட்டாக இருக்கோ அதே மாதிரி தான் என்ன செய்யும் இருக்கும் அப்படிங்கிறது தான். அண்ட் இன்னர் கோட் ஆஃப் த நியூக்ளிக் ஆசிட்ஸ் வந்து என்ன செய்யுது ப்ரெசென்ட்டாக இருக்குது. அது ஆர்என்ஏவாக இருக்கலாம் அல்லது டிஎன்ஏவாக இருக்கலாம். த வைரஸ் இஸ் ஃபவுண்ட் அவுட் சைட் ஆஃப் த செல், எக்ஸ்ட்ரா செல்லுலார் வந்து என்ன செய்து இருக்கக்கூடியது. இட் இஸ் நோன் அஸ் ஏ வீரியான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வீரியானை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா கெப்பாசிட்டி ஆஃப் இன்ஃபெக்ட் இன் தி லிவிங் டிஷ்யூஸ், கெப்பாசிட்டி ஆஃப் லிவிங் டிஷ்யூ வந்து என்ன செய்யுது, இது வந்து உயிர் உள்ள திசுக்களை வந்து என்ன செய்யுது பாதிப்பு வந்து என்ன செய்யும் ஏற்படுத்தக்கூடிய திறன் வந்து என்ன செய்யுது இதுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. பார்த்தோம் அப்படின்னா ஒரு வைரஸோட தொற்று எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் என்ன செய்யுது இந்த வீரியான் வந்து என்ன செய்யுது இருக்குது. ஸ்ட்ரக்சர் ஆஃப் வீரியானை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி தான் என்ன செய்யுது இருக்குது. பார்த்தோம் அப்படின்னா ஸ்பைக் என்ன செய்யுது ப்ரெசென்ட்டாக இருக்குது. அடுத்து வந்து ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அவுட்டர் கோட்டிங்லேயே ஸ்பைக்கும் இருக்குது, ப்ரொடக்ஷன் என்ன செய்து இருக்குது. ஸ்பைக் வந்து எதுக்கு ஒரு இதில் போய் ஒட்டுறது, ஹோஸ்ட் செல்ஸில் ஒட்டுறது. ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வேறு எந்த ஒரு பேத்தஜன்ஸும் என்ன செய்யாது இதை வந்து அஃபெக்ட் பண்ணாமல் ப்ரொடக்ஷன் இருக்குது. அடுத்து என்னது லிப்பிடு என்வலப் இருக்குது. அதை தாண்டி என்னது கொழுப்பு படலமோ இல்லை ப்ரோட்டீன் கோட்டோ என்ன செய்து இருக்குது அவுட் சைடில். அடுத்து ப்ரோட்டீன் கேப்சூல் என்ன செய்து உள்பக்கத்தில் என்ன செய்து இருக்குது. அடுத்து வீரியான் அசோசியேட்டட் த பாலிமரேஸ் வந்து என்ன செய்து ஒட்டி இருக்குது. ஏதோ ஒட்டி இருக்குது அப்படின்னா நியூக்ளியாய்டு ஆசிட் வந்து என்ன செய்து சுற்றி ஒட்டி என்ன செய்து இருக்குது. ஸோ இவ்வளோ பாதுகாப்பான ஒரு இதில் என்ன செய்து இருக்கிறதுனால தான் என்ன செய்யலை அப்படின்னா எந்த ஒரு மெடிசின்ஸாலையும் என்ன செய்ய முடியலை, அழிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் வந்து என்ன செய்யுது இந்த வைரஸ் இதுக்கு பொறுத்தளவுக்கு இருக்குது. அதான் வீரியான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, டுடே கிளாஸ் இஸ் ஓவர். நெக்ஸ்ட் கிளாஸ் பொறுத்தளவுக்கு நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். என்ன பார்ப்போம் அப்படின்னா யூசஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் வந்து என்ன செய்வோம் நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன செய்வோம் பார்ப்போம். தேங்க்யூ.